இரு மலைகளும் மோதுகின்றன. ஆமா, மலையில மோதி மண்டை உலக்கட்டும். அவர் என்ன தப்பா சொன்னாரு? தப்பா தான் சொன்னேன். தவறா என்ன சொன்னார்? தப்புதான். என்ன ஜிப்பு என்ன தெரியலைன்னா வீட்டில் போய் நல்லா படித்துட்டு வரும். எதுக்கு நான் போய் வீட்டில் படுக்கிறேன்? நீ படுக்க சொல்லியா? படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? போப்பு பேசுங்க. பெட்டி வாசிக்கிறவரு யார் இல்லைன்னா அழகா ஒரு இதிகாசம் பேசுறாரு. என்ன தெரியாது? தெரியாம இருக்கீங்களா? எதுக்கு வர்ற நீங்களா? எதுக்கே வரணும்? என்னன்னு கேட்டேன். என்கிட்ட முதல்ல நான் தரம் இருக்கணும். என்ன பேசுற நீ? முதல்ல விஷயம் சும்மா வெட்டி. அவர் என்ன சொன்னாரு? நான் எங்க வெட்டி பேசுறேன்? என்ன வெச்சு? என்ன தப்பா பேசினாரா? என்ன பேசினாவா? மலையும் மோதுனாரு. தப்புன்னு. அம்மா என்ன தப்பு? எந்த காலத்துல படிக்கலன்னு சொல்லியா? மலையும் மோதுச்சா முதலையா? பழனி மலையும் திருப்பதி மலையும் மோதிக்கிருச்சு. பேச்ச கேளியா? தாந்தன மலையும் மருத மலையும் அப்ப என்ன அர்த்தம்? தெரியலன்னு அர்த்தம். என்ன தெரியல? தெரியலன்னு அர்த்தம்யா. மலையும் மோதுச்சு அப்படி சொல்ல. ஆரம்பத்துல மோதுச்சியா? அவர் அப்படி சொல்லல. மலையும் மோதுகிறது என்ன சொன்னா? மலையும் திருப்பதி மலையும் மோதுச்சியா? மோதுச்சுனா ஆரம்பத்துல மோதுச்சு இல்லன்னு சொல்றீங்க. ஆரம்பத்துல இல்லன்னு சொல்றீங்க. உங்களுக்கு தெரியாதா? தப்பா பேசுறேனே. யாருக்கு தெரியாது? பேசியா? தெரிஞ்சா பேசு. தெரிய வாயை பொத்திட்டு போ. போ. நடந்து முடிஞ்சதுக்கு நடந்து வித்தியாசம் இருக்கு. எல்லாம் ஒண்ணுதான். நாங்க என்ன கிறுக்கல. ஆரம்பத்துல நடந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். அப்படி இல்ல. ஆரம்பத்துல வச்ச குமாரேசன் இன்னைக்கு வைக்கிறான். காப்பு கட்ட இன்னைக்கு வைக்கிறான். இன்னைக்கு வைக்கிறான். ஆரம்பத்துல சாமி முறை இன்னைக்கு வைக்கிறான். ஆரம்பத்துல கல்யாணம் இன்னைக்கு பண்றான். ஆரம்பத்துல மூணு முடிச்சுதான் இப்போ போடுறான். ஆரம்பத்துல காது ஊத்தி இன்னைக்கு ஊத்துறான். ஆரம்பத்துல மூணு முடிச்சு போட்டான். இன்னைக்கு தாலியை கட்டி ஆணில மாட்டா பொம்பளை. இன்னைக்கு சீராளா இல்லன்னு சொல்றமே. இருக்குல்ல சங்கிலில போடுற தாலி. என்னது? மஞ்ச கணங்குல போட்ட தாலி, விரலி மஞ்சள்ல போட்ட தாலி தங்கத்துக்கு வந்துருச்சுப்பா. எத்தனை போட்டாலும் மாங்கல்யம் தானே. கழுத்துல கடந்து பாணில கிடக்கு. மாங்கல்யம் தானே. இந்த வெங்காயம் எல்லாம் எங்கட போகுது? ஐடியா மாறுதா? பட்டார்னு அடிச்சு போடுவேன். ஏய் யார் அடிக்குற நீ? அடிச்சு உட்கார்ந்து தெரிஞ்சு போங்க. ஏய் வேற ஆண்டு என்ன? ஹலோ அங்கெல்லாம் வேற மாதிரி குடுத்து அப்படியே அத்த விடுவே. அத காட்ல பெரிய ஜாமா. மரியாதையா பேசியா? ஓ ஜாமான கொண்டு ஓரத்துல வை. நீங்க நடுவுல வை. ஓரத்துல வைக்கறாங்கடா. ராமாயணம் படிச்சியா? படிக்காமல வந்திருக்கான். படிச்சிருக்கீனா சொல்லியா? படிச்சு தான் பேசுறான். சவுடால தான். சவுடால சட்டம்லாம் வேற இடத்துல வச்சுக்க. நம்ம டொக்க கூடாது. சும்மா அழகா சவுடால வர்ற பிரச்சனை அதெல்லாம். மலை மோது மண்ணாங்கட்டி மோது கேட்டாங்களா உன்னைய? தம்பி உமக்காக நான் பேசிட்டு இருக்கேன். உனக்காக தான் நான் அனுசரிச்சு போறேன். இல்லைன்னா சாமியாருக்கு நீங்க கதிய வேற. அதுக்காக தான் உட்கார்ந்துருக்கேன். உமக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். நன்றி சாமி, நன்றி சாமி. நீ போட்ட விதை நல்ல விதையா தீய விதையா நீயே வேற. தண்ணி பாய்ச்சல் நல்ல விதை முளைக்கு. தண்ணி பாய்ச்சினாலும் நீ முளைக்குமியா? அது எப்படி முளைக்கும்? பனியில முதல்ல வச்ச பாத்திருக்கியா? அதுவும் தண்ணி தான். பனியில பனியும் தண்ணி தான். அப்புறம் பனி தண்ணி இல்லாம அதுன்னு வெண்ணியா? என்னது? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சால. எப்படி இருந்தாலும் நீர் தானே. கண்ணுல வந்தா பேர் கண்ணீர்னு சொன்னேன். கண்ணீர் தான். ரோமத்து வழியா வந்தா வியர்வை துளின்னு. எல்லாமே நீர் தான். அது தெரிஞ்சுக்கணும். நாவுல வந்தா எச்சின்னு. அடடா புரியுதா? பேர் மாறலாம், உருவம் மாறுமா? சிறுநீர்னு. அது மூத்திரம். எல்லாம் நாற்றமுறை மாறி வருது. எல்லாம் தண்ணீர். அதுக்கு விவரத்தை மாத்தல. இது எல்லாமே வர்ண பகவானால் கொடுக்கப்பட்டது. ஆமா எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? எங்க சவுடால் பேச கூடாது. யாரு பேசிய தப்புன்னு அடிச்சு போடுவேன். நான் கொடுத்த ரெண்டு பேச கூடாது. என்ன கொடுக்குற நீ? என்னையா கொடுக்குற நீ? ஏரியா செஞ்சிருவேன். கிழிச்சிருவேன். செஞ்சா கிளியத்தஞ்சி. ஆமா செஞ்சிருவாரு. சீதைய ராவணை சிறை எடுத்து போயிட்டார். தெரியும். இந்த மேட்டர் தெரியாதா? வனவாசத்திலே ராமனாக சிறை எடுத்து போனது தெரியும். ஆனா சீதை இருக்குமிடத்தை கண்டவன் ஆஞ்சநேயர் அப்படியே கடல்ல பறந்து போயிட்டாரு. கடல்ல அப்ப பூமி அந்த கடலுக்குள்ள இருந்து ஒரு மலை வெளியில வருது. வந்துச்சு. அந்த மலை சொல்லுது, ஆஞ்சநேய பெருமானே நீ ராமகாரியமா போற, என் மீது உட்கார்ந்து அமர்ந்து ஓய்வு எடுத்துட்டு போன்னு சொல்லிச்சு அந்த மலை. உடனே ஆஞ்சநேயர் சொல்கிறார், ராமனுடைய தூதுவராகத்தான் எதிரியுடைய வேலையாக இருக்கலாம் என்று நீர் யாரையா எமக்கு உதவி செய்ய என்று கேட்கிறார். ஐயா ஆரம்ப காலத்துல எல்லா மலைகளுக்கும் ரெக்க இருந்துச்சு. எல்லா மலைகளும் பறந்து போய் மோதிக்கிருச்சு. அப்படி மோதும் போது முனிவர் எல்லாம் பாக்குறாங்க, தவம் இருக்கக்கூடியவர் தவத்தை கலைத்தது. தேவேந்திர போய் முறையிடுறாங்க, தேவேந்திரா எங்களுடைய தவம் கலைகிறது, எல்லா மலைகளும் ரெக்க இருக்கிறதுனால பறந்து போய் மோதி சண்டை போட்டுக்குது, தீப்பிழம்புகள் பிறக்கிறது, அதனாலே
எல்லா மலைக்கும் ரெக்கே வெட்டுன்னு சொல்ல எல்லா மலைகளுக்கும் தேவேந்திரன் ரெக்கே வெட்டுகிறான். ஒரே ஒரு மலைக்கு ரெக்கே வெட்ட விடாம தூக்கி கொண்டு போய் கடலுக்குள்ள போட்டான். தெரியும் மைனாவிரத பருவதம் எங்களுக்கு தெரியாதயா உள்ள கடலுக்குள்ள வச்சிருந்தேன். அதை நான் சொல்றேன், எங்களுக்கு தெரியும். நான் கதையை பேசிட்டு இருக்கேன். இந்த கதையை நான் பேசிட்டு இருக்கேன். நாங்களும் பேசுவோம். உன்னை பேசுறதுக்கு இங்க கூட்டிட்டு வரல. நான் பேசுவேன். சும்மா நீ பேசியா பேசுவேன். வேற கதை பேசியா எதையும் தொட்டு பேசுவேன். எங்க பேசுற நீ? பேசி பாரு. அதே ராமாயணத்துல தான் சீதையை கொண்டு வனத்திலே இருக்கும் பொழுது சீதை ஆசைப்படுகிறார் ஒரு மான் மீது. ராமன் சொல்கிறார். ராமன் சொல்கிறான் வேண்டாம், இது மாயமான், இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா தெரியுது, வேண்டாம் சும்மா இரு அப்படின்னு சொல்றான். முடியாது, எனக்கு அந்த மான் தான் வேணுங்கிறான். அப்போ பார்த்தா ராமன் மானை விரட்டி செல்கிறான். கொஞ்சம் புரியா ஏன் ஆவான்னு கத்துற மானை விரட்டி செல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது அந்த மானாகப்பட்டதுக்கு சிறிதும் சென்ற உடனே பானத்தை போடுகிறான். தன் சுயரூபத்தை மாற்றி மாரிசனாகப்பட்டவன் அவன் யாருடைய குரலை சொல்றான்? ராமனுடைய குரலிலே லட்சுமணா கொஞ்சம் பொரியா பேசிக்கிட்டு இருக்கலையா? லட்சுமணா அபயம், சீதா அபயம் என்று சொன்ன உடனே சீதை சொல்லுகிறாள், கொழுந்து உங்க அண்ணனுக்கு ஆபத்து எப்படியாவது காப்பாத்து சொன்ன உடனே அத்தாச்சி எங்க அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேங்கடா. என்னடா நீ ஒன்னும் செத்துட்டா என்னை சேர்த்துக்கலாம்னு பாக்குறியா என்ற கொஞ்சம் பொரியா நான் சொல்லி இருக்கலையா பெரிய தெரியாதா? இந்த கேள்வி கேட்ட உடனே லட்சுமணன் சொன்னான், நான் போயிட்டு வர அத்தாச்சின்னு கொஞ்சம் பொரியா கோடு அந்த கிழிச்சல கோடை கிழித்தான். கோடை கிழித்து விட்டு சென்றான். இவன் செல்லுகின்ற நேரத்தில் ராமணேஸ்வரன் வந்து வந்தான், சீதையை சிறை எடுத்து சென்றான். அதனால் ராமகாமியை உருவாச்சு. அந்த கதானே எல்லாம் 1952 பேசியாச்சு. வேற ஏதாவது பேசுங்க. இந்த கதையை நான் பேச வேண்டிய கதையா? அப்படின்னு எழுதல யாரும் சட்டம். என்னது படிச்சவன் யாரும் வேணும் பேச. அப்படி கிடையாது, நான் பேசுற கதையில நீ பேசினா அப்புறம் நான் எதுக்கு தான் வந்திருக்கேன்? அதை தாயா கேட்குறேன், எதுக்கே வந்தேன்? குண்டா சட்டு சோற தின்னு விட்டு காரில் காலை புலந்து கிடக்க வேண்டியதானே? நான் பார்த்துக்கிற மாட்டேன் இந்த நாடகத்தை. குண்டாஞ்சட்டி சோறுன்னு ஒண்ணு ஞாபகம் வருதியா? மதுரை எம்பதியிலே சொக்குலாத மீனாட்சிக்கு திருமணம். சொந்த பந்தங்கள் எல்லாம் வர சொல்லுங்க. சொந்த பந்தத்துல எத்தனை பேர் வந்தாலும் நான் ஜோறு போடுவேன், பேச முடியா, நான் ஜோறு போடுறேன்னு சொல்றா. அப்ப ஏண்டி உனக்கு அவ்வளவு மண்டக்கணமாடி என் வீட்டுல அப்ப சொல்றா அவனுக்கு நீ சோறு போடுறீ அப்படின்னு சொல்றா. குண்டோதரன் அனுப்புகிறான். கொஞ்சம் புரியா? குண்டோதரன் தெரியாதா? குண்டோதரன் அனுப்புறான். கொஞ்சம் அந்த குண்டோதரன் அனுப்பும் போது குண்டோதரன் என்ன செய்யறா? இருக்க வலிச்சு மைக்க உடச்சப்படாத போய் அவங்க. அப்ப குண்டோதரன் போயா சோறு குழம்பு அண்டா குண்டா பருப்பு பறச்சு எல்லாத்தையும் தின்னு விட்டு தண்ணி தண்ணி தண்ணின்னு அலையிறா. தண்ணி தண்ணின்னு அலையிற, எதுக்குடா அப்படி தண்ணி தண்ணி அலையிற அப்படின்னு குண்டோதரன் சிவன் கேட்டான். வெயிடா கைய அப்படின்னா வைகை என்ற உடனே வைத்தான். வைகை நதி உருவாகியது. அப்படி வைகை நதி உருவாவதற்கு காரணம் வைகையின் பெருமை தெரியுமா? நாரியிட பாகருக்கு நஞ்சளித்து மகிழ்ந்திட்ட வாரியிடம் சேராத வைகைன்னு சொன்னா. அப்படிப்பட்ட வைகை அந்த கதை எனக்கு தெரியாதா? நாரி வாகனுக்கு நஞ்சை கொடுத்த வாரி தாயா சொல்றேன், நான் வேறையா சொல்லியிருக்கேன். வேற ஏதாவது சொல்லு தெரியுமா? இந்த மாதிரி புராணங்கள் எல்லாம் நான் பேச வேண்டும். நானும் பேசலாம், தான் பேச வேண்டும் எழுதல. இப்படி எல்லாம் நீ பேசியிருந்தா அப்புறம் நான் எதுக்கு நாராயணா நாராயணன் கட்டையா பிடிச்சிட்டு வர்றேன்? அதைத்தான் கேட்கறேன், எதுக்கு கட்டையா பிடிச்சிட்டு வரேன்? கொட்டையா பிடிச்சிட்டு படுத்துக்க வேண்டாயா? ஐயா என்ன போட்டு ஓத்திரியம் பண்ணீங்க இப்படிலாம் கத்துக்குட்டியை கொண்டாந்து போட்டு என்கிட்ட பெரிய கன்றாவதி செத்த ரைட்டு. ஏதாவது ரெண்டு பேசுயா? நீ தெய்வங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்க, நல்லா பார்க்கணும். தெய்வங்களுக்கு சேவை செய்வதற்கு வந்திருக்கின்றா. இந்த தலக்கன் ஆகாது. என்ன காரணம்? தெய்வங்களுக்கு சேவை செய்வதற்கு வேதசர்மாக சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நெல்லை ஒரு நாளுக்கு காய போட்டுட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள மழை பெய்யுது. ஆகா மழை பெய்யுது, கொஞ்சம் புரியா பெய்யிருக்குல்ல, மழை விழுந்து கொண்டிருக்கிறதே, நெல் நனைஞ்சு விடுமே என்று சொல்லி அப்பதான் பாக்குறான். அடடா நனைஞ்சு விட போறதுன்னு பார்க்கும்பொழுது விழுந்த மழை துளிகளே வேலியாக அமைந்து நின்றது. நெல்லுக்கே வேலியிட்ட காரணத்தினாலே திருநெல்வேலி என்று பெயரிட்டான். அங்க உள்ள தெய்வத்துக்கு நெல்லை சுவாமி சொல்லிட்டோம் இல்லையா? வேற ஏதாவது சொல்லித்தோயா? ஏயா போட்டு கொள்றேன். இதெல்லாம் மண்டக்கணமியா? மண்டக்கணம் தான். தனக்கணமியா? மகாபாரதத்துல பீமன் என்ன செய்யறார்? ஒரு மலர் வைக்க போகிறார். ஆமா, போகும்போது குறுக்க ஒரு ஆஞ்சநேயர் பேர் படுத்திருக்கார். குரங்கு படுத்து கிடக்கு. குரங்கு கதையை இல்லையா? குரங்க வாழை நகட்டு குரங்க உன்ன இல்லையா? கதை வாழை நகட்டு குரங்குங்கிறான். அவனே அந்த குரங்காகட்டும் ஆஞ்சநேயன் சொன்னா, நீதான் பெரிய பலம் படைத்தவனே, 1000 யானை பலம் கொண்டவன் தானே, வாழை தூக்கி நகட்டு வச்சுட்டு போடான்னு. தூக்கி பார்க்க தூக்க முடியல. யாரா நீ? என்னாலே உன் வாழை அசைக்க முடியும். அப்பத்தான் எந்திரிச்சு சொன்னா,
நீயும் வாயுபுத்திரன் நானும் வாயுபுத்திரன்டா, ரெண்டு பேரும் ஒரு அப்பனுக்கு பிறந்த அண்ணன் தம்பிடா அப்படின்னா அப்ப நம்ம நீருக்கு சம பலம் இருக்குடான்னு சொன்னேன். அந்த கதை தானே. வேற ஏதாவது பேசுங்க. வாய் இன்னைக்கு சிக்கி சீரடி போறியா? வாயா, உனக்கு சாணி தள்ள வைக்கிறதா இன்னைக்கு என் வேலையை. பேசியா பேரு பெத்த பெருமாளுங்கிறாங்க. இனி ஒரு வார்த்தை கிட்ட பேச முடியல. ஒரு வார்த்தை அறிஞரனை பேச விடாம மடக்கி பேச முடியுதா? ஐயோ கன்றாய். முத்துராஜே என்னையாது ஏதாவது சொல்லி கொடுத்து கூட்டு வரது இல்லையா? ஐந்தொழிலுக்கு சொந்தக்கார சிவபெருமானாகப்பட்டது. தெரிஞ்ச கதையா பேசுறாரு. ஹலோ, ஏதாவது ரெண்டு பேச்சு தொலையா? ஊர்ல அசிங்கமா இருக்கு எனக்கு. ரெண்டு கதையை சொல்லியா? உனக்கு எது அசிங்கமா இருக்கு? நானே ஐந்தொழிலுக்கு சொந்தக்கார சிவபெருமான். சிவனுடைய வலது பாகத்திலே பிறந்தவர் யாருன்னா அவர்தான் பிரம்மா. பாருங்க, நான் ஒரு கதை பேசுறேன்னா எந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமாக அதை கவனித்து கொண்டிருக்கின்றார்களோ அதை விட பல மடங்கு நீங்க கவனிக்கணும். இந்த இடத்துல தான் கவனிக்கணும். கவனிக்கிறேன். சிவனுடைய வலது பாகத்திலே பிறந்த பிரம்மன், சிவனுடைய இடது பாகத்திலே தோற்றுவிக்கப்பட்டவன் தான் மகாவிஷ்ணு. அப்ப சிவன் தோன்றி இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். கவனிக்கிறீங்களா இல்லையா? கண்ணை மூடிட்டா நீங்க? கண்ணை மூடி இருப்பது வேறு, காதார் செவியார் கேட்பது வேறு. கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கேக்குது இல்ல? சிவன் தோன்றி மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு? மகாவிஷ்ணு அவர்களே, இன்றிலிருந்து பிரம்மன் முதல் கொண்டு நீயே படைப்பாயாக. தெரியும். நான் சொல்ற புரியுதா இல்லையா? புரியுதியா? முத மகாவிஷ்ணுட்ட பிரம்மன் உள்பட நீயே படைப்பாயாகன்னு சிவன் சொன்னேன். அதானே? அதே மாதிரி கவனிங்க. அப்படி படைச்சோன்னா அப்ப பிரம்மனுக்கு மகாவிஷ்ணுக்கு ஒரு சண்டை வருது. பிரம்மன் சொல்றாரு, நான் தான் படைப்பு தொழில். எங்க கவனிக்கிறீங்களா? ஆமா. அட கவனிக்கிறியா? ஏன் என்னை போட்டு ஓத்திரி கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். பிரம்மன் அதாவது மக்கள் எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்களோ அதை பல மடங்கு அதை விட நீங்க எதையும் கூட கவனிக்கணும். அப்ப பிரம்மன் என்ன செய்யறாரு? நான் தான் படைப்பு தொழில் சொந்தக்காரன் சொல்ல, மகாவிஷ்ணு எனக்கு தான் படைப்பு தொழில் சிவன் கொடுத்தான்னு சொல்ல. ஆமா, சண்டை விட்டுட்டாங்க. சொல்லியா? அப்ப பிரம்மன் வயிற்றுக்குள்ள மகாவிஷ்ணு உள்ள போறாரு, வெளியில வந்துட்டானே. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு வயிற்றுக்குள்ள பிரம்மன் போனார், வர முடியாமல் அனைத்து துவாரங்களையும் அடைத்து விட்டார். ஓட்டையை பூரா அடைச்சு விட்டான். புரியுதா இல்லையா? தெரியும். கவனிக்கிறீங்களா இல்லையா? தெரியும். ஓட்டையை அடைச்சது தான் தெரியாதா? சரி, நல்ல சந்தோஷம். நல்லா கவனிக்கணும். அதாவது அட ராமச்சந்திரா, புரியுது. பிரம்ம வயிற்றுக்குள்ள போயிட்டு மகாவிஷ்ணு வெளியே வந்துட்டான். மகாவிஷ்ணு வயிற்றுக்குள்ள போயிட்டு பிரம்மா வெளியில வர முடியல, ஓட்டை அடைச்சிட்டாங்க. ஆமா, தாமரை தொப்புல இருந்து உந்தி கமல தாமரை மல்லே பிரம்மன் பிறக்கிறான். அவ்வளவுதான். அப்புறம் வந்துச்சா? கவனிச்சீங்களா? கவனிச்சேன். பிரம்மன் வயிற்றுக்குள்ள போன மகாவிஷ்ணு வெளியில வந்துட்டாரு. மகாவிஷ்ணு வயிற்றுக்குள்ள போன பிரம்மன் வெளியில வர முடியல, ஓட்டையில அடைச்சிட்டாரு. கவனிச்சீங்களா இல்லையா? இந்த இடத்துல தான் கவனிக்கிறேன். வர முடியாம தொப்புல இருந்து தாமரை மல்ல இருந்து பிரம்மன் பிறக்கப்படுகிறான். கவனிச்சீங்களா? அங்கேயும் கவனிக்க. புரியுதா இல்லையா? அதாவது பிரம்மன் வயிற்றுக்குள்ள உள்ள போன மகாவிஷ்ணு வெளியில வந்துட்டாரு. நான் சொல்றேன், புரியா? பிரம்ம வயிற்றுக்குள்ள மகாவிஷ்ணு போயிட்டு வெளியே வந்துட்டாரு. மகாவிஷ்ணு வயிற்றுக்குள்ள பிரம்மன் போயிட்டு வெளியே வர முடியல, ஓட்டையை அடைச்சு விட்டாப்ல. ஆமா, நவத்துவாரத்தை அடைச்சதுனால தொப்புள் வழியா தாமரை பூ மாதிரில இருந்து வெளியே வந்தாப்ல. அதானே? அடுத்து தண்ணி வேணுமா? இல்ல டீ வேண்ட சொல்லுவா. ஏன் ஒரு மாதிரி படபடன்னு வருது? என்ன ஐயா கவனிச்சியா இல்லையா? கவனிச்சுக்கிட்டு தாயா இருக்கேன். பிரம்மன் வயிற்றுக்குள்ள ஐயா மறுபடியும் அதே சொல்லக்கூடாது. ஓயாம வயிற்றுக்குள்ள வயிற்றாலையா போயிட்டு இருக்கவங்களுக்கு அதான் வயிற்றுக்குள்ள போய் வந்துட்டேன், வயிற்றுக்குள்ள போய் வரல. என்ன பாச அவ்வளோதும் கரெக்டாக சொல்கிறேன். அப்புறம் என்ன கவனிக்கிறீங்கல்ல? கதை தெரியுதா இல்லையா? சொல்லி தொலையா. அதாவது பிரம்மன் வயிற்றுக்குள்ள சரியா, நீ நல்ல மரியாதை இல்லையா? எத்தனை வட்டமே வயிற்றுக்குள்ள போயிட்டு வருவாங்க. போனா போயிட்டு வந்துட்டேன், வந்தா வர முடியாது, உடச்சிட்டேன், தொப்புல வந்துட்டேன். மகாவிஷ்ணு வயிற்றுக்குள்ள போன பிரம்மன்
அடுத்துட்டேன் பிரம்மன் வயிற்றுக்குள்ள போன அவன் வந்துட்டேன், இவன் வரல, தொப்பில் வந்துட்டேன், முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு அடுத்துட்டேன். என்ன அடுத்தானா? அடுத்து தாயா, அடுத்து இந்த கவனிச்சியா இல்லையா? எதுக்கு அப்படி போட்டு அமுக்குற? என்ன அது? அடுத்து கவனிச்சியா இல்லையா? அதுக்கப்புறம் கவனிச்சுக்கு தாயா இருக்கேன் சொல்லு. அதுக்கப்புறம் என்ன என்ன என்னென்ன அதுக்கப்புறம் கதை அதைத்தான் கேட்கறது. முழுசா சொல்லியா கதை? அதுதான் என்னன்னு தானே கேட்குறேன். இது ஒன்றையாவது சொல்ல பேர் வாங்க வேண்டாமா? சொல்கிற புரியுதா இல்லையா? என்ன நீ வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இரும வந்துச்சா? ஐயா புரியலையா? என்ன புரியலையா? அதுக்கப்புறம் கதை என்னையா தெரியாதா? ஏட்டா உன்ட்ட புரியுதா? கவனிடான்னு ஓயாமல் சொன்னேன், அப்போ கூட புரிஞ்சுக்க வேணாமா? அட அந்த கையை பிடிச்சி அமுத்தி கவனின்னு அதுக்கு தானா? அட கன்றாவியே. ஐயா என்னாச்சு? இதை நான் கிளம்புறப்ப படித்தது. அதுதான் தவறு. என்ன? எப்போவுமே கிளம்புறப்ப படிக்கவே கூடாது. அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு தான் படிக்கணும். மண்டல ஏறவே ஏறாது. அது வேற இடத்துல ஏற ஐடியா பண்ணிட்டு இருக்கலாம். மண்டல எப்படி ஏற? நாடகத்துக்கு கிளம்பும் போதும் கிளம்பு சில நேரத்தில் டக்குன்னு போற வாக்கில் அவசர அடி அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஜெய் புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தியா? அப்போ போய் கிளம்பியிருக்கேன். அப்போ செக்ஸ் புக் படிச்சியா? புராண புக்கு தான் படிச்சேன். உடனே தங்கராஜனை ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாரா? எங்க தங்கராஜுக்கு மூளை வேணாமா? என்ன வேலை பார்த்து? இரியா. அப்போ நான் புத்தகத்தை படிச்சதும் பாதியில் வச்சுட்டு வந்துட்டேன். மீதி படிக்கல. தொப்புள்ள தாமரை மேல இருந்து வரலும் படித்தேன். அதுக்கப்புறம் படிக்கல. பாதி கதையை படிச்சுட்டு வந்து அதை பேசலாமா? முழுசா படிச்சுட்டு வந்து தானே பேசியிருக்கேன். ஏன் நான் பாதி கதையை படிச்சுட்டு பேசினேன்? ஏன்? நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை? குண்டோதனை பற்றி பேசினேன். அவன் உருவாங்கினது, சோறு சாப்பிட்டது, கை வச்சது, தண்ணி வந்தது, அது கையை நெறி ஓடுது வரலாம் பதில் சொல்லி முடிச்சேன். நீங்க ஆமாம். சீதையை கொண்டு வனத்தில் விட்டார் ஆஞ்சநேயன் சொன்ன உடனே ஆமாம். அப்புறம் மாயமான வந்தேன், மாரீசன் வந்தேன். இந்த கதை சொன்ன போகிறேன் யாரு? நான் தான். நீங்கள் தான். பீமன் சொன்னேன், வாயு ஆஞ்சநேயர் வந்தாரு அப்படின்னு முடிச்சுதானே யாரு? நீ தான். வேவசரமா நான் ஆரம்பிச்சேன். ஆமா, அது திருநெல்வேலி வரைக்கும் போய் முடிஞ்சு எல்லாத்தையும் முடிச்சது மாதிரி இந்த கதையை நான் ஆரம்பிச்சா நீ முடிச்சு வச்சிருன்னு நினைச்சு ஆரம்பிச்சேன். அதுக்கு தான் அமுக்குனே ஐயா கவனின்னு இந்த கதையை கவனிடான்னு. கடவுளே எதுக்கு இந்த வேலை? பாதி கதையை தொட்டுட்டு இப்படி மாறிட்டு அவதி பண்ணுமா? சரி போயிட்டு போகுது. சரி விடுங்க, இன்னொரு நாளைக்கு இதை படிச்சு பேசுங்க. இல்லை அப்படி இல்லை, அது நம்ம வந்துட்டு கதையை முழுசா முடிக்காம போகக்கூடாது. நான் தான் பாதி கதை ஆரம்பித்தாலும் தான் நீ முழுமையாக முடிச்சிருக்கிய. ஏன்னா நான் படித்த கதை பூரா நீங்கள் படிச்சிருக்கீங்க. நான் 52 1952 படிச்சு, 32 படிச்சு, 42 படிச்சு, பள்ளிக்கூடத்தில் 5வது விளாசியில் படிக்கிறது எல்லாம் படித்தவர் தானே. ஆமாம். அதுக்கு என்ன? இந்த கதையும் அந்த மாதிரி படிச்சிருப்பீங்கல்ல. இதையும் நான் சொல்லிவிட்டா உன் பேர் வாங்க முடியாது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பேரே கெட்டவரானான்னு பரவாயில்ல. இப்படி இறங்கிட்டியே. இந்த பாதி கதை இருக்குல்ல, அந்த மீதி கதையை சொல்லு. சத்தியமாக தெரியாது. தெரிஞ்சா என்ன இருக்க மாட்டேன். போய் சொல்றிய? தெரியாது. நீ படிக்காம பேசிருக்க மாட்டீங்க. தெரியாதியான்னா அப்படியா? சத்தியமா தெரியாதா? சத்தியமா தெரியாதியா? நீ சத்தியம் பண்ணி விட்டாப்ல. அப்படி தெரியாத ஆளுகளுக்கு அந்த கதையை சொன்னாலும் அது புரியாதியா? மரியாதையா கதையை சொல்லி முடிச்சுட்டு போ, இல்லைன்னா கொன்னே விடுவேன். தெரியலன்னா அதை விட்டுறணும். எனக்கு அந்த கதை தெரியுமியா? அப்புறம் என்ன? எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், 2 பேருக்கும் தெரியும். அதை விட்டு வேற கதை பேசுவேன். எனக்கு பாதி கதை தெரியும், எனக்கு மீதி கதை தெரியும். அப்ப மீதியை சொல்லு. இன்னும் பாதி வரலையே. அப்படியா? மகாவிஷ்ணு வயிற்றிலே பிறந்த பிரம்மன் கோபம் வருகிறது. சிவனிடம் கேட்கிறான், சிவபெருமானே உமது வலது பாகத்திலே பிறந்தவன் யாம், இடது பாகத்திலே பிறந்த மகாவிஷ்ணு. அப்படி இருக்க நான் போய் மகாவிஷ்ணு எப்படி பிறக்க வேண்டும் என்று வரம் கொடுத்தீர்? சிவன் சொன்னார், உமக்கு என்ன வர வேண்டும்? நான் எப்படி மகாவிஷ்ணு பிறந்தேனோ அதேபோல் மகாவிஷ்ணு எமக்கு பிறக்க வேண்டும் என்று கேட்டார். தந்தேன் வரத்தை என்று சொன்னார். பிரம்மன் போய் மகாவிஷ்ணு பக்கத்தில் நிற்கிறார். மகாவிஷ்ணு பிரம்மனோட ஐக்கியமாகிறார். பிரம்மனுடைய வலது புருவத்திலிருந்து மகாவிஷ்ணு தோன்றுகிறார். அப்பதான் சிவன் தோன்றி, பிரம்மா உமக்கு படைத்த தொழில், மகாவிஷ்ணு உமக்கு காத்தல் தொழில், எமக்கு அழித்தல் தொழில். தனித்தனியா ஆக்கள் அழித்தல் காத்தல் முத்தொழில் தனித்தனியாக பிரிந்தது. அப்ப பிரம்மன் படிக்கிறான் படித்துக் கொண்டே இருந்தான். உடம்புல சக்தி இருக்க வரலும் படிச்சான். சக்தி எல்லாம் இழந்தான். இழந்து பிரம்மன் செத்து போயிட்டான். பிரம்மன் செத்துட்டான். நான் கேட்கிறேன், பிரம்மன் மொத்தம் எத்தனை வருஷம் படிச்சான்? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பிரம்மன் செத்தான்? எங்க நான் பாதி கதை சொல்றேன், மீதி கதையை சொல்லு பார்ப்போம்.
உண்மையிலேயே பாராட்டுறியா, நல்ல ஒரு கைதட்டுகளை கொடுக்கலாம். நன்றி நன்றி, மகிழ்ச்சி. நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன், விஷயம் இருக்கு. சந்தோஷம். இது நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஐந்தொழிலுக்கும் வித்தகன் சிவபெருமான்னு ஆரம்பிச்சிங்க. ஆமாம், அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா படைக்கிறேன் பிரம்மா, காக்கிறேன் மகாவிஷ்ணு, அழிக்கிறவன் தானே சிவன். ஆனால் ஐந்தொழில் அதுக்கப்புறம் 2 இருக்கு. ஆக்கல், அழித்தல், காத்தல், அருள்தல், ரட்சித்தல். இது 5 இருக்கு. ஆமாம். அப்போ இந்த 5க்கும் சொந்தக்கார அமைந்தான்னு சொல்லும் பொழுதே, அப்போ நீங்கள் பிரபஞ்ச உற்பத்தியை படிச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுதான் உண்மை. சரியா? ஆமாம். அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, பிரம்மன் கொஞ்ச நாள் படைத்தான், உடலில் இருக்கின்ற சக்தி எல்லாம் இழந்து செத்து போனான்னு நீங்க. ஆமாம். மக்கள் நினைப்பாங்க மனிதர்களுக்கு தான் சாவுன்னு, தேவர்களுக்கும் இறப்பு உண்டு, தெய்வங்களுக்கும் சாவு உண்டு. பிரம்மாவும் செத்தோன்னையும் அடுத்து இன்னொரு பிரம்மா வருவேன். ஆமாம். இதை நீங்கள் தொட்டு போச்சும்போது நீங்கள் ஆதி பருவம் படிச்சிருக்கீங்கிறது நான் நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள்கிட்ட நிறைய பேசி நான் சந்தோஷம் பரிமாறிக்கணும். சந்தோஷம். அதுக்கான நேரம் இப்போது இல்லாத காரணத்தினாலே இன்னொரு மேடையில் நாம் சந்திச்சு பேசலாம். இப்பொழுது நீங்கள் சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்கணும். யாருங்க? என்ன நேரம் இல்லை, நீ நேரத்தை சொல்கிறதே அதை பற்றி கவலையே இல்லை. விடிஞ்சாலும் சரித்தேன், நேரத்தை நம்மளா ஒதுக்கிடுவோம். கதையை முழுமையாக சொல்லிட்டு போ. பாஸ், பிரம்மன் எப்போ செத்தேன்? பிரபஞ்ச உற்பத்தியில் இருந்து பேசுனீங்கன்னு சொன்னவனுக்கு அந்த கதை தெரியாமல் நிறைய பேர் புத்தகத்தை மட்டும்தான் சொல்கிறாங்க, ஆனால் படித்தாங்களா இல்லையான்னு சந்தேகம். சரி, அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. ஆமாம், சின்ன மக்களுக்காக சொல்லிடுறேன், அவங்க எதிர்பார்ப்பு ஏமாந்து போயிடக்கூடாது இல்லையா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். அதாவது முத்தொழிலையும் மூவரும் பிரித்தார்கள். ஆமாம். படைத்தல், காத்தல், அடித்தல் 3 பிரிச்சாச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ பிரம்மா உட்காந்து தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான், படைக்க ஆரம்பிக்கிறான். ஆமாம். படைச்சிக்கிட்டே இருக்கான். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஓடுது. உடல் இருக்கின்ற சக்தி எல்லாம் இழக்கிறான். இழந்து அப்படியே ஒரு மாதிரியா சோர்ந்து அப்படியே நீ ஒன்றும் நடிக்க வேணாம், நீ சும்மா பேசு. நடிக்க வேணாம்னா அப்புறம் நடிக்க தானே வந்திருக்கு. அப்புறம் சம்பளம் மயங்கி விழுகிற மாதிரி நடிக்க வேணாம். நான் உன்னை தூக்கி தெரிய முடியுமா? அந்த காட்சியை காட்டணுமா? அந்த காட்சியை விழுந்தெல்லாம் காட்ட வேணாப்பா. அப்படியே மயங்கி சரி செத்துட்டான். செத்த உடனே மறுநொடியே இன்னொரு பிரம்மா அங்கிட்டு உற்பத்தி ஆனான். ஆமாம். அந்த இன்னொரு பிரம்மா உற்பத்தி ஆகிறான்ல, அதுக்கு முதல்ல தான் இவன் சாகுறான். அதான் கதை. நான் என்ன சொல்கிறேன் புரியுதா இல்லையா? இந்த பிரம்மா பிறந்த கேட்கல. இந்த பிரம்மா செத்தான்ல, செத்த பிரம்மா எப்போ செத்தான்? அதான் பாஸ், அப்படியே படைச்சிக்கிட்டே இருக்கும்போது மயக்கம் வந்து அப்படியே டம்னு விழுந்து செத்துட்டான். டம்னு செத்த அடுத்த டம்னு இன்னொரு பிரம்மா அப்படி வர்றேன். ஏய், உனக்கு கிறுக்கண்ணா நீ? என்ன நான் கேட்குற புரியுதா? இந்த டம்முன்னு ஒரு பிரம்மா வந்தான்ல, அவனை பற்றி கேட்கல. டம்முன்னு பிரம்மா செத்தான்ல, அந்த டம்முன்னு பிரம்மா எப்போ செத்தான்? அந்த டம்முன்னு வர்ற பிரம்மாவுக்கு முன்னாடி இவன் டம்முன்னு சாகுறான். இந்த டம்முன்னு வந்த பிரம்மா கேட்கலையா? டம்முன்னு செத்த எப்போ செத்தான்? அந்த டம்முக்கு முன்னாடி தான் அந்த டம். இந்த சரி இருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல. நல்லா புரியுற மாதிரி சொல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைங்க ஒவ்வொன்றும் ஒரு படிப்பில் இருக்கு. இந்த வெள்ளையா தெரியுதல் இடம், இதுதான் பிரம்மா படைக்க ஆரம்பித்த இடம். சரியா? இதிலிருந்து இப்படியே படைச்சிக்கிட்டே போகிறேன். இப்படியே போய் இந்த இடத்துல வந்து செத்துறேன். இங்கே தான் இந்த பிரம்மா வந்தேன். இங்கே ஒருத்தன் செத்தேன் இல்லை, இவன் வந்தவனை கேட்கல. இங்கே செத்தேன் இல்லை, செத்தவன் எப்போ செத்தேன் அதை சொல்லு. இங்கே ஆரம்பித்தான். புரியுதா? இப்படியே போகிறேன். இப்படியே போய் நீ எதுக்கு அழுகுற? சாவு போகிறான்ல, இங்கே போய் செத்துட்டான். இங்கே தான் அந்த பிரம்மா. புரியுதா? ஏன் முறுக்கு சாப்பிட்றீங்க? எனக்கு இந்த பிரம்மா வந்தான்ல, அவனை கேட்கல. இவன் செத்தால எப்போ அத்தை எந்த வருஷம் செத்தாயா? இங்கே ஆரம்பிக்கிறேன். இப்படியே மயிர வருஷம்டா, அறிவேட்டவன். தவறு. பிரம்மா செத்தது மயிரை பிடுங்கின வருஷம் அல்ல. நீங்கள் நல்லா படித்தவர் இந்த மாதிரி பேசுறது என்னால் ஏற்றுக்க முடியல. பிரம்மன் செத்தது மயிரை பிடுங்கின வருஷம் இல்லையா? அதைத்தான் நானும் சொல்கிறேன். மயிரை பிடுங்கின வருஷம் அல்ல. 60 ஆண்டுகள் தமிழ் ஆண்டுகள் இருக்கிறது. அதில் பிரப சுக்கில சோழக்கிறது. சோழக்கிறது இல்லையா? சுக்கில ஒன்று. அதில் இந்த மயிரை பிடுங்கின வருஷம் வரவே வராதியா? சுக்கில சுரோனிதம்லாம் அதில் வராது, அது வேற. சரியா? 60 வருஷத்துல மயிரை பிடுங்கின வருஷம் ஒரு வருஷமா இருக்கு. அதான் சொல்றேன், அப்படி வராது. அப்புறம் எதுக்கு அப்படி சொன்னீங்க? என்ன பேச்சுக்கு நம்ம மாயமச்சன் நான் விளையாடுறதுக்கு என்ன பேச்சு பேசுறீங்க? எத்தனை வருஷம் கழிச்சு அதனால ஏத்துக்கிற முடியாது. தயவு செய்து அது நெஞ்சம் ஒத்துக்க மாட்டேங்குது முத்தாஜி. அதை சொல்லு வியாதி என்னத்துக்கு அது பிரச்சனை? அது நமக்கு வேணாம். அதை நீங்கள் அதை பேசுறது தவறு. முதல்ல மொத்தம் 16,000. ஓ
அது நான் சொல்லுவேன் இல்லையா? அது தெரியாதா? சொல்லவே இல்லடா. 16,000 வருஷம் நான் சொல்ல, நீங்கள் மயிரப்புட வருஷம் சொன்னால் கோபத்தில் இருக்கானே, அதுக்குள்ள இப்போ நீங்கள் முந்தி சொல்றீங்க. ஓ, அப்போ நான் சொல்லி பேர் வாங்கிடக்கூடாது அதானே? சரி நீ நல்ல ஐடியா. நான் தெரியாமல் சொல்லிட்டேன். அவன் செத்தான்ல, செத்த ஒன்றும் அவன் உடம்புல எத்தனை பேர் பிறந்தாங்க? பிறக்கிறேன் நாசம் போகிறேன், அவங்கள பற்றி நமக்கு அவசியமா இல்லை. நீ எதுக்கு ஓடுற? எதுக்கு இருந்தாலும் ஓட பார்க்குறேன். ஆமாம், அப்புறம் என்ன? அப்புறம் எத்தனை பேர் பிறந்தாங்க நான் சொல்ல போவேன், வந்து படக்குன்னு சொல்லுவியா? நான் சொல்ல மாட்டேன். தேவையா? நான் சொல்ல மாட்டேன். ஐயா, நான் படிக்காதாலும் முட்டா பயலா கூட இருந்துட்டு போகிறேன்ப்பா. நீங்களே சொல்லிட்டு போங்க. 11 பேர் சொன்னா முத்துராஜே, 11 பேர் நான் சொல்றதுக்கு முன்னாடி சொல்றாப்புல வருங்க. நீதான் சொல்ல சொன்னேன். சரியா, 11 பேர் சொல்லிட்டேன். ஆமா, பேர் சொல்லு. அவங்க பேர் ரிப்பேர்னு கூட வச்சிருப்பாயா, நமக்கு என்னதுக்கு? எதுக்கு எடுத்தாலும் திரும்ப அப்புறம் கோவரமா பேசினா. சரி, ஒரே பேரா ஏதாவது ஒன்னு சொல்லு. ஒரே பேர் நான் சொல்லும்போது நீங்க வந்து சொல்லுவீங்க. சொல்ல மாட்டேன். ஐயா, எனக்கு தெரியாதயா, போயா. 11 பாத்தியா? தெரியாம சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கு தான் ஒதுங்கி போறது காரணம். நான் தில்லாலங்கடி வேலை. பரவாயில்ல, எவ்வளவு வேலை நீ திமிரு. கேட்டது தெரிஞ்சவன அது நான் இது நான் புராணங்கள்லாம் 18 புராணம் உள்ள இருக்கனே, தெரியுமா? சரியா? புராணம் இருக்கு. புராணத்தனே 18 புராணம் தெரியாது உங்களுக்கு? சொல்லு பாப்பேன். 18 மச்சம் குர்ம வராக பாபம் பிரமவேனு சைவலிங்கம் பைடிகம் நாரகம் வர்ணம் வர்த்தம் கரந்த வாக்கே அக்கினே பிரம்மண பத்மம். சொல்லு. அவ்வளவுதான். என்ன நான் சொல்லிட்டேன்ல? ஏய், நான் தானே முதல்ல சொன்னேன். அப்புறம் நானும் வட்டிக்கா சொன்னேன். நானும் தான் சேர்ந்தேன். நான் முன்னாடி சொன்னேன். நான் கலையறதுக்கு பின்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். இங்கே நானும் சொன்னேன். சரி சொல்லு பாப்பேன். ஒரு தரம் சொல்ல ஓயாம சொல்ல முடியாது. மச்சம் குர்ம வராக பாபம் பிரம்மம் பொறையறிச்சு படக்குன்னு ஜெய் மாமா தண்ணி இந்த வைணவம் சைவம் வர ஏன் தண்ணி குடிச்சிட்டு. நன்றி மாமா, தூக்கத்தில் எழுப்பிட்டேனா, மன்னிச்சுருங்க. லிங்கம் பைடிகம் கொஞ்சம் போடியா, தண்ணி ஒரு முறை குடிச்சப்படாதா? பைடிகம் இரியா பைனாப்பிள் அப்புறம் சொல்லிக்கலாம் கொஞ்சம் பொடியா. பைடிகம் நாரணம் காரணம் காரணம் வர்த்தம் கரந்தம் மார்க்கணேயம் ஆக்கினேயம் பிரம்மாண்டம் 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 பத்மம். என்னடா என்ன என்ன அம்மா தண்ணி முரண்டுக்குச்சு மாமா. குண்டுக்கல்ல அதிகம் வைகளோட்டாங்க. ஆத்தாடி, எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, இந்தமாதிரி தண்ணி குடிக்கும்போது சாப்பிடும்போது யார்ட்டையும் பேசாதறான்னு. நான் வரேன். எவ்வளோ திறமை கேட்டோன்னா அது ராம சீதை சொல்லிட்டேன்னா அதை வேகமாக சொல்கிறான், தெரிஞ்சாலும் சொன்னேன், தெரியாமல் இவ்வளோ வேலை. என்பை நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்ட மகாஸ்து பாட்டி மகா. அந்த மேட்ரு கூட எனக்கு தெரியும். அப்படியா? தலைவி. ஓகே பாஸ், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க போங்க. என்ன வாயு அந்த வாயு தொண்ணு ராமாயணத்துல வாயு வயிற்று இருந்துச்சு ஒருத்தருக்கு. அவன் பேர் தான் கபந்தன். நான் தனியாக பேசிட்டு இருக்கேன். போங்க. கோழி குண்டி தின்னது மாதிரி முனு 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 முனுட்டே இருக்கும் போல இருக்கு. கோழி குண்டினாலே அது பிரம்மன் படித்த அண்டசத்துல ஒரு வா அவருக்கு உட்கார வச்சு டீ கொடுங்க. டீனாலே இங்க மிருதம் கரைங்க. முதல்ல அவனை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைங்க. பின்னாடி போனாப்புல. ஏன்னா அவன் பின்னாடிலாம் இல்லை, அவன் உள்ளதான் இருப்பான். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வெளியில் வந்து அவன் உள்ளே போயிடுவான் டக்குன்னு. நான் உள்ளே போனால் வெளியே விட வந்துடுவேன். அந்த திருட்டு நாய் என்ன செய்து எனக்கு தெரியும். நான் போனால் அந்த பொம்பளை பிள்ளை போய் உட்காந்து டைவாக கொடுத்து இந்த அது தங்கமான பிள்ளை அழகேசன். இப்போ எங்கே டேய் வெளியில் வாடா. ஓ அயோக்கியத்தனம் போகிற எனக்கு தெரியும், வெளியில் வா, நடிக்காத வா வா. நீ ஸ்லோ மோஷனில் நடந்து வந்தால் அவனை பற்றி தெரியாது எனக்கு. எங்கே போனேன்? உள்ள. எதுக்கு? அந்த பிள்ளை உள்ள இருக்குல்ல, அதுக்கு. நீ எதுக்குள்ள போன? நீங்க வெளியே நிக்கிறீல, நான் வெளியே நின்றா நீ எதுக்குள்ள வர? பாதுகாப்பு. ஜல்சாவா? ஐயா அதுலேயும் சொல்லி செஞ்சு காமிக்கிறேன். வர்றதே இல்லை. என்னங்க சந்தேகமாக தான் இருக்கு. வாய ஊது. அப்பா 145 லட்சம் இருக்கா? அதுதான் கிடைச்சிச்சு. இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. மோதி 100 ரூபா கூட போட்டு நல்லா குடிக்கப்படாது, காய்ச்சி போயிரும்ல. அதில் வேப்பண்ண வாடை வருது. ஓவரா கசந்துச்சா? அங்கே கொண்டு எதுக்கு வாய வச்ச? தெரியாமல் வச்சுட்டேன். ஓ மேலே சந்தேகப்பட்டுச்சா? அவளுக்கு 1/2 லிட்டர் வேப்பெண்ணெய் வாங்கி அதில் ஊற்றி வச்சேன். 1/2 லிட்டரா பிடிக்குது? கொஞ்சமாக ஊற்றி அமைக்கி ஊற்றணும். கொஞ்சமாக ஊற்றி உனக்கு இப்போ கச இடைஞ்சலாக இருக்கு. இருங்க, எங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன?
எப்போதுமே நீங்க சுண்ணாம்பு கோடு தானே போட்டு வைப்பீங்க. அது அப்படிதான் எதுக்கு நீங்க 1/2 லிட்டர் வேப்பெண்ணெய் போய் அதுல ஊத்துறீங்க? சுண்ணாம்பு கூட தான் முதல்ல போட்டுக்கிட்டேன். சரி, மறந்தாப்புல நானே ஏதாவது பண்ணிடுறேன், ஏன் வாய் வந்து போகுது. அப்போ 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேருமே இந்த இதை வச்சு தான் ஓட்டுறீங்களா? அஃப்கோர்ஸ். இப்போ நான் கூப்பிட்டவள, ஏய் வேப்பண்ண